தமிழ்நாட்டில் உயர்கல்வி படித்து வரும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை 52% உள்ளது என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், இந்தியாவிலேயே கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் உயர்கல்வி படித்து வரும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை 52% உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் உலக அளவில் தமிழர்கள் அதிகமாக பணிபுரிந்து வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். உலகத்தரம் வாய்ந்த நாடுகளில் வெளிநாடுகளில் வழங்குகின்ற அத்தனை சலுகைகளையும் நம்முடைய தமிழ்நாடு அரசு வழங்குகிறது. இதை நான் குறிப்பிட்டு சொல்வதற்காக இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களிலும் இத்தகைய சலுகை கிடையாது. தமிழகத்தில் தான் இத்தகைய சலுகைகளை அரசு வழங்குகிறது. காரணம், கல்வியில் நீங்கள் முன்னேற வேண்டும். இந்த கல்விதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையானது என்பதற்காகத்தான் இத்தகைய செயல்களை அரசு செய்கிறது. கூலி தொழிலாளர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் பெண் குழந்தையை படிக்க வைப்பதற்கு நம்மால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு தயங்கக்கூடாது. அரசே உங்களுக்கான செலவு செய்யும். அப்படின்னா நீங்க நல்லா படிப்பீங்க, நீங்க கல்லூரி படிப்பை நீங்க எல்லாம் முடிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த புதுமை என்ற திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்